இப்போ நீங்கள் ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு சேலரியில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ஒரு ஆஃபீஸில், ஓகேவா? உங்களுக்கான சேலரி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, இல்லைன்னா நான் இதை விட பெட்டரான ஜாப்ல இருந்திருக்கலாம், இல்லை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்திருக்கலாம், எனக்கு ரூ. 1,00,000 மாதம் சம்பளம் வாங்கணும்னு ஆசை இருக்கலாம், இல்லை ரூ. 2,00,000 இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா, நம்ம என்ன ப்ளேம் பண்ணுவோம்னா, எனக்கு ஏன் வந்து சம்பளம் குடுக்கல? அப்படிங்கிற மாரியே திரும்ப திரும்ப நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். இல்லைன்னா, ஓனர் ஏன் என்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கவே இல்ல அப்படின்னு. சில டைம்ல அது நடக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் ஆல்வேஸ் நான் என்னோட ஸ்டாஃப்க்கு கேட்கிற ஒரே கொஷின் என்னன்னா, ஆர் யூ மேக்கிங் யுவர் செல்ஃப் எலிஜிபிள்? அந்த எலிஜிபிள் கேட்டகரி அப்படிங்கிறதுல நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மாதம் உங்களுக்கு வந்து ரூ. 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்க ரூ. 1,00,000 சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, வாட் இஸ் த கேப்? அந்த 80,000ஓட கேப் என்ன? அதுக்கு நீங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்குவீங்க? என்னென்ன ஸ்கில்ஸை நீங்க வளர்த்துக்குவீங்க? என்னென்ன தகுதிகளை நீங்க வந்து உங்களை மேம்படுத்திக்குவீங்க? இதே மாதிரியே தான் நான் இருப்பேன். பட் ஆனால் நான் வந்து 5x 10x growth வரணும்னா அது இம்பாசிபிள். பட் ஆனால் இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கான தேவையான ஸ்கில்ஸு, அதுக்கான ஹார்ட் ஒர்க்கு, டெடிகேஷன் எல்லாமே நான் எஃபர்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்படி தான் பிளான் பண்ண போகிறேன். நான் இதை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இதில் தான் உங்களோட ஃபோக்கஸ் வந்து அதிகமாக இருக்கணும். கம்பேர் டு பிளேமிங், ஆஹா எனக்கு இது பண்ணல அது பண்ணலைங்கிறத விட, நீங்கள் என்ன சரி பண்ணிக்கிட்டா உங்களுக்கு உங்களுக்கு இந்த சேலரி கிடைக்கும். இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லா பிஸ்னஸ் ஓனருக்கும் சேலரி டசன்ட் மேட்டர். யாருக்குமே உங்களுக்கு 10,000 தான் கொடுக்கணும், 20,000 கொடுக்கணும்னு ஆசையெல்லாம் இல்லவே இல்லை எந்த ஒரு ஓனருக்கும். யார் ப்ரொடக்டிவாக இருக்கிறா, யார் பெர்ஃபார்மன்ஸில் பெஸ்ட்டாக இருக்கிறா, யார் இந்த கம்பெனியை எடுத்துகிட்டு போகிறா, யார் இந்த கம்பெனியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறா, அவங்கள தான் எல்லா ஓனரும் தடவிட்டே இருக்கிறாங்க. அந்த பர்சனாக நீங்கள் வரும்போது, அந்த இடத்துக்கு நீங்கள் தகுதியானவங்களாக நீங்கள் மாறும்போது, தன்னை போல உங்களுக்கான சேலரி வந்து சேரும். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட என்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தன்னை போல அவுட் சைடில் இருக்கிறது எல்லாமே மாறும். தேங்க்யூ.